மல்லி செடியை எப்படி நடவு பண்ணுறது, அதுக்கு தேவையான மண் கலவை என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் சென்னையிலேருந்து கொண்டு வந்திருந்த ஒரு ரோஜா மல்லி செடி, அதாவது 10 அடுக்கு மல்லி செடியை நடவு பண்ண போகிறேன். எப்போவுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர செடியை உடனே நட்டு வைக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய கிளைமேட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 4-5 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடவு பண்ணோம். இதுக்கு தேவையான மண் கலவை தோட்டத்து மண்ணும் வர்மி கம்போஸ்ட்டும் 3 பாகம் எடுத்திருக்கேன். கொக்கோ பீட்டையும் மரத்துகள்களையும் 1 பாகமும் கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டையும் எடுத்திருக்கேன். தொட்டியில் ஃபஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொக்கோ பீட்டையும் மரத்துகள்களையும் தூவி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோட்ட மண்ணையும் வர்மி கம்போஸ்டையும் கலந்த கலவை கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டேன். மழைக்காலங்கிறதுனால தோட்ட மணல் ரொம்ப ஈரமாக இருக்குங்க. மறுபடியும் அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் கொக்கோ பீட்டையும் மரத்துகள்களையும் சேர்த்தாச்சு. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மணல், இந்த மாதிரி மாற்றி மாற்றி 3 லேயராக போட்டு நிரப்பி வச்சுட்டேங்க. இப்போது கவர்க்குள்ளே இருந்து அந்த ரோஜா மல்லி செடியை பிரித்து தனியாக எடுத்தாச்சு. நல்ல மழை கண்டினியூவே பேஞ்சிக்கிட்டு இருந்ததுனால மணல் ரொம்ப ஈரமாகவும் நல்ல லூஸாகவும் இருந்துச்சு. சும்மா அந்த வேரை அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டுட்டு அந்த டப்பாக்குள்ளே வச்சுட்டு மேலே மறுபடியும் கொஞ்சம் மண்ணையும் கொக்கோ பீட் மரத்துகள்களை போட்டு நிரப்பி வச்சாச்சு. இந்த மரத்துகள்களில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள், சாம்பல் சத்து, மணி சத்து, தழை சத்து எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாதிரி மழை காலங்களில் நம்ம செடி வைக்கும்போது அதிகமான பராமரிப்பு எதுவும் தேவைப்படாது. மழை தண்ணிலேயே ஈஸியாக வளர்ந்துடும். இன்றைக்கி கொண்டு வந்த செடியை நான் வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இயற்கையாகவே நம்ம காய்கறி கழிவுலேருந்து தயாரித்த கம்போஸ்ட் உரமும் மரத்துகள்கள் இருக்கிற சத்தும் நல்லா மக்கி இந்த செடிகளுக்கு ஊட்டத்தை கொடுத்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நிழல், நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல். தேங்க்யூ.